வணக்கம் மக்களே. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுக்கிறாய் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் 50 வருஷம் உள்ள கட்சி எல்லாம் செய்ய தயங்குற ஒரு காரியத்தை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்ச தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குதிரை பேரத்துல இறங்கி அதிமுக எம்எல்ஏ 4 பேரை விலைக்கு வாங்கினாங்க இல்லைங்களா? அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இப்போ அதிமுக தரப்பு சுமார் ஒரு 15 பேரிடம் டிவிகே தரப்பில் உள்ள எம்எல்ஏக்களிடம் பேசி வருவதாகவும் அதற்கு 10 பேர் டிக்கெடுத்து விட்டார்கள் என்ற செய்தி இப்போது வெளியே வந்திருக்கிறது. தலைக்கு 20 முதல் 25 கோடி ரூபாய் வரையும் பேசி முடிக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. இது வதந்தியா உண்மை செய்தியா என்று தெரியவில்லை. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் இது உண்மையா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்றுதான் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்துக்காக 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி தனக்கு உறுதியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா மதுரை கல்லணை, தஞ்சாவூர் சரவணன் போன்றவர்கள்லாம் ரொம்ப நாளா விஜய் மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் தனக்கு மந்திரி பதவி கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்குலாம் மந்திரி பதவி கொடுக்காம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்காங்க, அது மாதிரி புதிய நபர்கள் சின்ன பசங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தது பெரிய அதிருப்தியா தான் அந்த சீனியர்கள்லாம் நினைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, குளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை தோக்கடிச்ச பாபு இருக்காரு இல்லையா, அவரும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காரு. ஆனா அவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இதனால அந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ கோஷ்டிகளுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. சில பேர் மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க, சில பேர் அமைச்சர் பதவி இல்லைங்கிற விதத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அப்படியாப்பட்ட நபர்களை பட்டியலிட்டு ஒரு 15 நபர்களிடம் அதிமுக தரப்பு பேசுவதாகவும் அதில் 10 நபர்கள் ஓகே ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் ஒரு 5 நபர்கள் பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு தகவல் வருது. அப்படி முடிக்கின்ற பட்சத்தில் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகா தரப்புக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கு. இது இருமுனை உள்ள கத்தி தான் அரசியலுங்கிறது. இது ஒரு தவறான எண்ணத்துல ஒரு ஆர்வக்கோளார் ஆதவர்ஜனாவால போய் ஒரு புள்ளியை தொட்டுட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யறீங்களோ அதை அவங்க திருப்பி செஞ்சாங்கன்னா உங்க ஆட்சிக்கு தான் ஆபத்து. அவங்க ஆட்சியில் இல்லை, 4 எம்எல்ஏ இல்லை, இன்னும் 4 எம்எல்ஏ சேர்த்து போனாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ போனாலும் நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய லாஸ். அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க ஆரம்பத்திலேயே நாகரிகமா அந்த ஆட்சி நகர்த்தி கொண்டு போகணும், சிக்கல் இல்லாம இருக்கணும்னா எடப்பாடி கிட்ட போயிட்டு ஆரம்பத்திலேயே நீங்க பேசி வேலுமணி தரப்புக்கு போனது இப்ப தவறு. எடப்பாடி கிட்ட நேரடியாக போயிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட் என்னவோ அதை சரி பண்ணிட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த சிக்கல் இப்போ வந்திருக்காது. நீங்க குதிரை பேரத்துல இறங்கினதோட விளைவு அதையே குதிரை பேரம். நேற்று உனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா இத்தனை வருஷம் கட்சி நடத்துற எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னா அதே குதிரை பேரத்தை அவங்க திருப்ப காமிக்கிறப்போ அதற்கான டேமேஜை தமிழக வெற்றி கழகம் சந்திக்க வேண்டியிருக்கு. போன மாசம்தான் விஜய் அவர்கள் தன்னோட பெரும்பான்மையை சட்டசபையில நிரூபிச்சார். இப்போ விஜய்க்கு எதிராக நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அப்போ எப்படி இந்த ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அவருக்கு கீழே இருக்கின்ற சபை கலைக்கப்படும். அதாவது சட்டமன்றத்தை கலைச்சிடுவாங்க. சட்டமன்றத்தை கலைச்சாங்கன்னா அரசு கவிழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். அதற்கான வேலையை தான் இப்போ அதிமுக தரப்பு செய்வதாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் நீ எதை விதைத்தாயோ அதையே இருக்கிறாய். இன்னொரு முறை பைபிள். நன்றி, வணக்கம்.